ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க கண்ணம்மா பேசுறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். இது நமக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, நம்ம அம்மா நம்ம பார்த்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், அம்மா நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, அம்மா நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அம்மா நான் இருக்கேன், தைரியமா நீ செய், அம்மா நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் இப்படின்ற நிறைய விஷயங்கள் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அம்மா நான் இருக்கேன், படிக்கணுமா, அம்மா நான் இருக்கேன், ஃபீஸ் பே பண்ணுமா, அம்மா நான் இருக்கேன், பேர பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா, அம்மா நான் இருக்கேன், நீ வேலைக்கு போறியா, அம்மா நான் இருக்கேன். இப்படி நிறைய விதவிதமான விஷயங்கள்ல அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கற நம்ம அம்மா மிகப்பெரிய சிறந்த மனுஷியா தான் நம்ம கண் எதிரில் இருப்பாங்க. உனக்கு உடம்பு முடியலையா, அம்மா நான் இருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலன்னு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை அம்மா நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் புரிஞ்சுப்பேன். நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வந்தாலும் சமையல்ல இருந்து நமக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்பயும் அம்மா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா நான் இருக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அம்மா நான் இருக்கேன். ஸோ எல்லா விதத்துலேயும் அந்த வார்த்தை அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தை எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தாங்க என் வாழ்க்கையிலையும் அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லைங்க, பல தடவை என் அம்மா எனக்கு சொல்லுவாங்க அம்மா நான் இருக்கேன், கவலைப்பட்டுட்டு இருக்கேனா, அப்பயும் எங்க அம்மா எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா நான் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தெரியுதுமா சொல்றேனா, அப்பயும் என் அம்மா எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா நான் இருக்கேன். என்னை சேர்ந்தவங்க எல்லாம் என்னை விட்டு தூர போயிருக்காங்க, என் கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்குனாலும் என் அம்மா எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா நான் இருக்கேன். 40 வயசுலயும் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க என் அம்மா, அதனால நீ படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவங்க சொன்ன வார்த்தை அம்மா நான் இருக்கேன், நீ படிமா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஒரு விஷயத்திலயுமே என் அம்மாவோட உழைப்பு, என் அம்மாவுடைய வார்த்தைகள், என் அம்மாவுடைய எண்ணங்கள், என் அம்மாவுடைய ஆசைகள் எல்லாமே கலந்ததா தாங்க இருந்தது. அவ்வளவு ஏங்க பேர பிள்ளைங்க மேல அவ்வளவு கொள்ள ஆசை வச்சுட்டு இருந்தவங்க என் அம்மா. என்னடா இருந்தவங்கன்னு சொல்றேனா, ஆமாங்க, இப்ப அவங்க இல்லை. அவங்க இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த வார்த்தையை நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க. அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தை இன்னும் ஒரு தடவை என் வாழ்க்கையில் ஒலிச்சிடாதா, இன்னும் ஒரு முறை என் அம்மா வாயிலேருந்து அதை நான் கேட்டுற மாட்டேன்னா இப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துட்டே தாங்க இருக்கு. ஆமாங்க, எப்படிங்க மறக்க முடியும்? கண்டிப்பாக அந்த உறவு அப்படிப்பட்டதான ஒரு முக்கியமான உறவு. இதை மாதிரியெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்கவுங்க அம்மா ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நமக்கான பலனும் கூட. என் அம்மா எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்னுடைய மெமரிஸில் என்னைக்கும் நீங்கா இடம் பெற்றவங்களாக தான் இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த வார்த்தை அடிக்கடி யோசிக்கக்கூடிய அந்த வார்த்தை அம்மா நான் இருக்கேன். என் அம்மா அடிக்கடி சொல்லக்கூடியது படி 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 படி. இப்படி படிப்பு பின்னாடியே என்னை ஓட வச்சாங்க. படி படி படி, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கைன்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அவங்க என்னை படின்னு சொன்ன மாதிரி நானும் நல்லாவே படிக்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய கடைசி ஆசையாக என்னை இன்னொரு டிகிரி ஒன்று வாங்க வைக்கணும் அப்படின்றது, அதுலேயும் சேர்ந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளவே என் அம்மா இறந்துட்டாங்க. ஆனாலும் அது என் அம்மாவுடைய ஆசையின்படி நான் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபஸ்ட் கிளாஸோட டிஸ்டிங்ஷனோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கிராஜுவேஷன் வாங்கும்போது என் அம்மாவை மேலே பார்த்து நான் சொன்னேன், அம்மா உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், நான் டிகிரி வாங்கிட்டேன், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே நான் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேம்மா அப்படின்ட்டு. அந்த டிகிரி வாங்கின அடுத்த செகண்ட் நான் மேலே அண்ணாந்து பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேங்க. அப்பயும் எனக்கு மனசில் தோணின விஷயம், நீ செய்டா, அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க. இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.